சொல்லுங்க ஓவியராஜ். சார், கேகே நகர் செக்டர் 88ல ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். செக்டர் 88 நம்ம ரேஞ்சில் வருது. ஆமாம் சார். ஓகே, 1 ஹவரில் வரேன். சார், காலையில் 4 மணிக்கு பாடியை 1 sec. சொல்லுங்க ராஜ். சார், காலையில் சீனிவாசன்றவர் தான் முதல்ல பாடியை பார்த்துருக்காரு சார். க்ரௌடெல்லாம் நீங்கள் வரதுக்கு முன்னாடி தான் சார் கிளியர் பண்ணோம். ஓ, இதை தவிர உடம்புல வேறு எதுவும் காயம் இல்லை சார். ம். ராஜ் சார், என்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு? கொலைக்கு யூஸ் பண்ண கத்தியும் ஆ, கொலைகாரம் வந்து போன பைக் நம்பரும் கிடச்சிருக்கு சார். பைக்கா? ஆமாம் சார், இந்த நம்பர் தான் சார். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் சார். மர்டர் வெப்பன் எங்கே இருந்தது? 50 மீட்டர் தள்ளி அந்த போஸ்ட் கம்பெனி பக்கத்தில் கிடந்தது சார். சிவா, சார். ராஜ் கிட்ட பைக் நம்பர் வாங்கி டீட்டெயில்ஸ் விசாரிச்சு வா. ஓகே சார். அன்னவிஷலாக போ, யூனிஃபார்மில் போகாத. ஓகே? ஓகே சார். ராஜ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே, ஷோ. என்ன ராஜ் சார், செத்தவன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? செத்தவன் பேர் காளி சார். சின்ன வயசுலேயே அவன் பெரிய ரவுடி ஆகிட்டான் சார். V5 ஸ்டேஷன்லேயே அவன் மேலே கொலை கற்பழிப்புன்னு 21 கேஸ் இருக்குது சார். ஓ, அவ்வளோ பெரிய ரவுடியா? எனி சஸ்பெக்ட்ஸ்? இவன் ஒரு அக்யூஸ்டு, இவனை கொன்னவனும் ஒரு அக்யூஸ்டாக தானே சார் இருப்பான். பழைய அக்யூஸ் லிஸ்ட் எடுத்து செக் பண்ணா 2 நாளில் கேஸை முடிச்சு விடலாம் சார். 2 நாளில் கேஸை முடிக்கிறது நம்ம வேலை இல்லை. உண்மையான அக்யூஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. புரியுதா? இப்போ என்ன பண்ணுறது சார்? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அக்யூஸ் நான் கொலை பண்ணியிருந்தா கத்தி மாதிரி முக்கியமான எவிடன்ஸ்லாம் ரோட்டில் விட்டு போயிருக்க மாட்டான். வேற ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. ஓகே சார். அப்புறம் இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் ஒரு பென்ட்ரைவில் எனக்கு வேணும். ஓகே சார். ஏய், காஃபி. ராஜ் சார், பென்ட்ரைவ். இந்தாங்க சார். சார், பைக் நம்பர் வச்சு விசாரிச்சதுல பைக் ராஜாங்கிற பேரில் இருக்குது சார். ம். ராஜா ஸ்டேட் பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் ஒய்ஃபு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க சார். அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க சார். இப்போ அவன் எங்கே இருக்கான்? சார், ராஜா குடும்பத்தோட திருப்பதி போய் 3 நாள் ஆச்சு சார். அப்போ திருட்டு பைக்கா? என்ன ராஜ், இதை கண்டுபிடிக்க இவ்வளோ நேரம்? ஆ சார், ஒருவேளை ராஜா திருப்பதி போகிறதா நம்ப வச்சுட்டு இங்கே வந்து கொலை பண்ணியிருக்கலாம்ல சார்? அப்போ என்ன நடந்திருக்கும் நீயே கண்டுபிடி. சார், கத்தியில் இருக்கிற கைரேகை நம்ம அக்யூஸ் லிஸ்ட்டில் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் சார். கண்டுபிடிங்க. சார், கைரேகை செட் ஆகுது சார். யார் இவன்? இவன் பேர் பாண்டி. இவன் செத்து போய் 2 வருஷம் ஆகுது சார். 2 வருஷம் முன்னாடி செத்து போன கைரேகை எப்படி ராஜ் இந்த கத்தியில வந்தது?
சார் இந்த பாண்டி கேஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா சார்? இருக்கிற கேஸ்ல இதை வேற ஓப்பன் பண்ணுமா? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. 25 வயசுல ஏஎஸ்பி ஆயிட்டோன்ற திமிரு. சார் என்ன நினச்சிட்டு இருக்கான் அந்த ஏஎஸ்பி? ஸ்டேஷனுக்கு புதுசு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணி 2 நாளில் கேஸை முடிக்கலான்னு பார்த்தா அவன் பாட்டில் வேறு வேலை இருந்தால் போய் பாருன்றான். நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் இருக்கு. என்ன ராஜ், வேற ஏதாவது இருக்கா? வேறு எதாவது இருந்தால் என்ன சார்? எப்படி நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்க போகிறதில்ல. யோசிச்சு தான் பேசுறீங்களா? அப்படி என்ன சார் நான் பேசிட்டேன்? ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் இந்த கொலையில் சம்மந்தப்பட்டுப்பீங்கன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது சார். சிவா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஸோ உண்மையான கொலைக்காரர் யாருன்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம் ஏஎஸ்பி சார். யாரு? யாரும் கண்டுபிடிக்க தானே சார் இந்த போலீஸ் வேலை, அதுக்கு ஒரு சம்பளம். கண்டுபிடிங்க சார். யார் நீ? நீ யாருன்னு நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? அட என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? என்னைய கண்டுபிடிக்க தவிர இனிமேல் உங்களுக்கு வேறு வேலையே இருக்க போகிறது இல்லை சார். என்ன சொல்ற? ஒன்றும் புரியலையே. இன்னைக்கு கேட்க நிலை யாரையோ கொலை பண்ணிட்டாங்க போல. டேய், யாரா நீ? கோவப்படாமல் பொறுமையாக இருங்க சார், சொல்லி முடிச்சிடுறேன். என்ன சொல்ல போற? அந்த கொலை பண்ண யாருன்னு எனக்கு தெரியும் சார். முதல்ல நீ யாருன்னு சொல்லு, அப்புறம் கொலைக்காரனை பற்றி பேசுவோம். ஏஎஸ்பி சார், 2 கேள்விக்கு ஒரே பதில் தான், அது நான் தான். போலீஸ்கிட்டே கால் பண்ணி நான் தான் கொலை பண்ணேன்னு சொன்னா நீ என்ன பெரிய ஹீரோவோட? தைரியமான ஆம்பளையா தான் முன்னாடி வந்து சொல்றா நான் தான் கொலை பண்ணேன்னு. அப்புறம் பார்ப்போம். எதுக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக என்னை பிரிச்சு போகிறக்கா? அப்புறம் கொலை பண்ணவன் எவனும் நான் தான் கொலை பண்ணேன்னு உங்கள் முன்னால் வந்து நிற்க மாட்டான். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ம், நல்லா பேசுறடா. சார் யாத்திரைன்னா பயணிக்கிறோம் தானே? இப்போ பயணிக்கலாமா? என்னை பிடிக்க ஒரே ஒரு எவிடன்ஸ் ரெடி பண்ணுங்க, நானே வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன். இல்லை கொலகாரம் கூட எதுக்கு டீல்னு யோசிக்கிறீங்களா? ஒரு தப்பு நடந்தா எப்பவும் அந்த தப்புக்குள்ள நான் இருக்கணும்னு நினைப்பேன். தப்பு செய்யறவனா இல்லை, தப்பை கண்டுபிடிக்கிறவனா. இன்னும் 2 நாள் அவனை கண்டுபிடிக்கட்டா. இந்த டீலுக்கு ஓகே? ஹலோ ஹலோ, இந்த டீலுக்கு நீங்கள் ஓகே சொல்லுங்கன்னு எதிர்பார்த்தேன். நானும் எதிர்பார்த்தேன். என்ன சார்? கொலை பண்ணிட்டு கத்தி யாராவது விட்டு போவாங்களாடா? இது ஒன்று போதும். I'll catch you soon. சொல்லு. டேய் எந்திரிச்சிட்டியாடா? நானே அவனுக்கு கால் பண்ணலாம் தான் இருந்தேன். நம்ப முடியலையே, காலங்காத்தால எனக்கு கால் பண்ணலான்னு இருந்தியா? இல்லை, நைட்டு யாரும் லேப்டாப் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு ஒரே டவுட்டாக இருக்கு. எப்படி சொல்ற? நைட்டு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு படுத்திருந்தேன். காலையில் எழுந்து பார்த்தா லேப்டாப் பொசிஷனே மாறி இருந்தது. அது மட்டும் இல்லை, 100% சார்ஜ் போய் பார்த்தா 88% தான் இருக்கு. சம்திங் ஃபிஷி. டேய் நீ எல்லாம் ஒரு ஏஎஸ்பின்னு வெளியே சொல்லிடாதடா. உன்னெல்லாம் எவன் தான் போலீஸ் வேலைக்கு எடுத்தானோ? இதுல ஞாபகம் மறதின்னு லேப்டாப்க்கு பாஸ்வேர்ட் கூட போடாம இருக்கா? எப்படிதான் எவனாச்சும் யூஸ் பண்ணிட்டு போவான். ஹலோ, நிறுத்துங்க. இப்போ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே? சரி சரி, லேப்டாப் ஓபன் பண்ணு. ஓப்பனாக தான் இருக்கு, நீங்கள் முதல்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரீசன்ட் ஃபைல்ஸ் போ. ம் ஓபன் பண்ணு. ம் நைட்டு லேப்டாப் எப்போ ஆஃப் பண்ண? ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 10 மணிக்கு மேல ஏதாவது ஃபைல் ஓபன் ஆயிருக்கா பாரு. ம் ஏய் ஆமாண்டி, 4 ஃபைல் ஓப்பனாக இருக்கு. ஓ அப்படியா? அப்ப எந்த டவுட்டும் இல்ல, கன்ஃபார்மா யாரோ வந்து உன் லேப்டாப்பை நைட் யூஸ் பண்ணிருக்காங்கடா. சூப்பர் ரீ, பார்த்துக்கிறேன்டா உங்களை. இனிமேலாவது லேப்டாப்க்கு ஒரு பாஸ்வேர்டை போடுறா. சரி, வேலை இருக்கு, அப்புறம் பேசுகிறேன். காலையிலே வெறுப்பேத்திட்டல, போடா லூசு. உன்கிட்ட போய் சொன்ன பாரு. மன்னிச்சிடுங்க சார், உங்களை போய் சந்தேகப்பட்டேன். பரவாயில்ல ராஜ், உங்கள் டியூட்டி தானே பார்த்தீங்க. இப்போ எப்படி சார் அவனை கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப சிம்பிள். அவன் கண்டிப்பாக என்ன பார்க்க வருவான். ஹலோ ராஜ் சார், சிட்டி சென்டர் பின்னாடி இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு சிவாவோட உடனே வாங்க. என்னாச்சு சார்? முகத்தில் காயமாக இருக்கு. கொலைகாரன் உங்களை பார்க்க வந்தானா சார்? சொல்லுங்க சார்.
என்ன சார் நினச்சி? சார் வாங்க சார். ட்ரைனிங் அப்புறம் இப்போ தான் ஓடுறீங்க போல. உக்காருங்க. தண்ணி விடுங்க சார், டயர்டாக இருப்பீங்க. விளாடுவோமா சார்? என் பேர் வர்மை. என்னை பற்றி இதுவரை உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போ இவன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி நானாக உங்கள் முன்னாடி வந்து நின்னதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார், நான் தான் அந்த காளியை கொலை பண்ணேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்களால் என்னை பிடிக்க முடியாதே சார். ஏன்னா உங்கள்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை. எப்படியாவது எவிடன்ஸை கண்டுபிடிச்சி என்னை நீங்கள் பிடிக்க வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். க்ளவுஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த கையால் தான் சார் அவன் கத்தியால் குத்தி கொன்னேன். எப்படி சார் கத்தியில் என் கைரேகை இல்லாமல் போச்சு? நான் ரொம்ப பயந்ததே அந்த பைக் சொந்தக்காரனை நினச்சி தான். ஏன்னா அவனுக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பாவம், அவன் யார் கூட எனக்கு தெரியாது. அவனை அடித்து விசாரிப்பீங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன் சார். ஆனால் கொலை நடந்த இடத்துல அவன் பைக் எப்படி வந்தது? அப்புறம் கடைசியாக அந்த சிசிடிவி கேமரா எப்படி சார் நான் வந்த டைம் மட்டும் அந்த சிசிடிவி ஒர்க் ஆகாமல் போச்சா? உங்ககிட்ட ஃபோனில் பேசும்போது நான் எங்கே இருந்தேன் தெரியுமா சார்? வணக்கம் ஏஎஸ்பி சார். அட பொறுமையாக இருங்க சார். 2 தலை பாம்பு தெரியுமா சார்? அதான் சார் இந்த மண்ணுளி பாம்புன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு எதுக்கு 2 தலை இருக்குன்னு தெரியுமா சார்? எந்த பக்கம் இருந்து தன்னை பிடிக்க வர்றாங்கன்னு பார்க்கறதுக்கு தான் சார். நானும் மண்ணுளி பாம்பு மாதிரி தான். என்னை எந்த பக்கம் இருந்து பிடிக்க வரீங்கன்னு தெரிஞ்சுதான் எல்லா ஓட்டையும் அடைச்சி வச்சுட்டேன். அதனால் என்னை பற்றின எந்த எவிடன்ஸும் உங்களுக்கு கிடச்சிருக்காது. டேய், இப்போ ஏன் ஆட்டம்? என்னதான் எல்லா பக்கம் போற குதிரையா இருந்தாலும் முன்னேறி மட்டும் போக தெரிஞ்ச சிப்பாயா முடியுமா? செக்மேட். எப்படி உனக்கே தெரியாம உன் பின்னாடி வந்த ஆச்சரியமா இருக்கா? இது இந்த கேம்ல மட்டும் இல்லை, இந்த கேஸ்லயும் தான்.
இந்த டீலுக்கு ஓகே. ஹலோ சரி ஹலோ சரி. இந்த டீலுக்கு நீங்கள் ஓகே சொல்லுங்கன்னு எதிர்பார்த்தேன். நானும் எதிரில் பார்த்தேன். நீ தான் கொலைக்காரன்னு கேஸ் எடுத்த 4 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்டார்ட் பண்ண கேமை உடனே நிறுத்தக்கூடாது தான் உனக்கு தெரியாத மாதிரி உன் கூடயே ட்ராவல் பண்ண. நீ பண்ண தப்பு என்ன தெரியுமா? ஃபோனில் மியூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரெஸ்டாரண்ட்டில் நான் கிராஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணியிருந்தா உன் கேம்குள்ளே தான் நான், என் கேம்குள்ளே நீ கிடையாது. ரெஸ்டாரண்ட்டில் உங்ககிட்ட பேசி முடிச்சதும் ஸ்டேஷனுக்கு போய் பென்ட்ரைவ் வாங்கினேன். பென்ட்ரைவில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்டை இந்தியன் ஆதார் கார்டில் மேட்ச் பண்ணி பார்த்தேன். அப்போவே உன்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு அடுத்த நாள் உன்னை பிடிக்கிறது மட்டும்தான் என் வேலையாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீ எனக்கு வேற வேலை கொடுத்துருந்த. அதான் நைட்டு வந்து என் லேப்டாப்பில் விளாண்டு போனேன். அதை தான் சொல்கிறேன். தென் ரம்யா சொன்ன மாதிரி என் கூகுள் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸை பார்த்தேன். அதில் உன் இமெயில் ஐடி varmanendran93@gmail.com இருந்தது. அதை ஓப்பன் பண்ணலாம்னு நினச்சேன். பட் பாஸ்வேர்டு Come on. Think. சூரியன், ஆதவன், வேற என்னவா இருக்கும்? கதிரவன்? என்ன அப்படி பார்க்குற? யார்ரா கதிரவன்? கம்மிங் டு த பாயிண்ட். உன்கிட்ட இருக்கிற ஃபேக் ஃபிங்கர் பிரிண்ட்டை லேப்டாப்பில் ஏற்றி ஒரிஜினல் டெலிட் பண்ணா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி சேப்பாக் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கேன். பைக் ஸ்டாண்ட் கேஷியர் கிட்ட காசு கொடுத்து அங்கேருந்து ஒரு பைக்கை தூக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ட்ரெயின் பிடிக்கிற அவசரத்தில் எவனாச்சும் வண்டி சாவியை கண்டிப்பாக வண்டியில் விட்டு போயிருப்பான். அப்படி விட்டு போனவன் தான் ஸ்டேட் பேங்க்கில் வேலை செய்கிற ராஜாவோட வண்டி எடுத்துகிட்டு காளியை கொலை பண்ணுறது கிளம்பியிருக்கேன். கேகே நகர் செக்டர் 88ல் யாருமே இல்லாதப்போ காளியை போட்டு அங்கேருந்து அவசரமாக கிளம்பியிருக்கேன். கிரைம் சீனில் கத்தியை கூட விட்டோன்னு தெரியாமல் பெரிய புத்திசாலி மாதிரி அதே பார்க்கிங்கில் வண்டியை நிப்பாட்டினா எனக்கு தெரியாதா? என்ன வருமா, இவ்வளோ தான் நல்லா தானே பேசியிருந்த. நான் பேச ஆரம்பிச்சதும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டா. அப்புறம் இந்த சிக்னல் ஜாமர் வச்சு சிசிடிவி ஹேக் பண்ணுறதுலாம் ரொம்ப பழைய டெக்னிக்கு. என்ன சொன்ன நீ மண்ணொலி பாம்பா? மண்ணொலி பாம்புங்கிறது பாம்பே இல்லை, அது ஒரு புழு. நீயும் எனக்கு புழு மாதிரி தான். ஆனால் நீ வாட்ட செல்லாது, உனக்கு செக் வச்சாச்சு. எனக்கு தெரிய வேண்டியதுலாம் அந்த காளியை ஏன் கொலை பண்ண? என்ன பேசுன்னே தெரியல சார், வாயடைச்சு போச்சு. நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார். உங்களுக்கு நான் ஒரு புழு தான். நீங்கள் யாருன்னு இப்போ புரியுது சார். யுவர் பிரில்லியன்ட். நான் தான் முன்னாடியே சொன்னனே, ஒரு தப்பு நடந்தால் அந்த தப்புக்குள்ளே நான் இருக்கணும்னு நினைப்பேன். தப்பு செய்கிறவனா இல்லை, தப்பை கண்டுபிடிக்கிறவனா. ஓ, அப்போ நீங்கள் தப்பே பண்ணதில்லையா சார்? நான் ஏன் உங்ககிட்ட பொறுமையாக பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ கொன்னவன் இன்னும் 1 மாதத்தில் என்கவுண்டர் லிஸ்ட்டில் சாக வேண்டியவன். நான் ஸ்கெட்ச் போட்ட வச்சால நீ ஏன்டா போட்ட? நீங்கள் கேட்டதிலே பதில் இருக்குது சார். என்ன பதில்? அவனை எப்போ கொல்ல போகிறேன்னு சொன்னீங்க? இன்னும் 1 மாதத்தில். அதுக்கு தான் சார் அவனை கொன்னேன். ஓ, அவனுக்குலாம் எதுக்கு சார் 1 மாதம் டைமு? அவன் சாகணும் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அப்பயே அவனை கொண்டிருக்க வேண்டியதானே சார்? அப்படின்னா கோவம் அவன் மேலே. இப்போ ஒரு 12 படிக்கிற ஸ்கூல் பண்ணு ஒன்று. ஸ்கூல் பண்ணி சாயந்தரம் வீட்டுக்கு வருவா அப்படின்னு அவளோட அம்மா அப்பா அண்ணன் எல்லோரும் காத்துட்ருக்காங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வரல.
நைட்டு முழுக்க தூங்காமல் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. காலையில் பார்த்தா உன் பொண்ணு செத்து போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எந்த அப்பா அம்மாவும் தான் பொண்ணை பார்க்கக்கூடாத கோலத்தில் கொன்று போட்டிருந்தாங்க. எவ்வளோ கோவம் வரும். கதிரவன் யாருன்னு கேட்டிங்களா சார்? அவன் என் தம்பி. 10 வயசு இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டான். இந்த கையில் இந்த கதிரவனை பார்த்தீங்க, அதுக்குள்ளே இந்த வெண்ணிலாவை பார்த்தீங்களா சார்? செத்தது என் தங்கச்சி சார். இது எல்லாத்துக்காரும் நீங்கள் தான் சார். நானா? ஆமாம், ஆனால் நீங்கள் இல்லை, உங்கள் டிபார்ட்மெண்ட். அது என்ன சார், அவன் தான் தப்பு பண்ணவன்னு தெரியுதுல, அவனை பார்த்தோன்னு அந்த நாயை சுட்டு கொண்டிருக்க வேண்டியதானே சார்? அவனுக்கெல்லாம் எதுக்கு சார் 1 மாதம் டைமு? அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணுவான். அது நடக்கக்கூடாதுன்னு தான் அவனை கொன்னேன். உங்களையும் இதுக்குள்ளே இழுத்தேன். எனக்கு இப்போ புரியுது. ஒரு போலீஸ்காரன் தப்பை கண்டுபிடிக்கிறனா மட்டும் இருக்கக்கூடாது, அந்த தப்பை தடுக்கிறவனாகவும் இருக்கணும். பட் வாட் டு டூ? டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குல்ல. உங்கள் ரூல்ஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற போலீஸ் தானே சார், எனக்கு இல்லை. அதான் நானே இறங்கி பண்ணேன். ஆனாலும் நீ அவனை கொன்னதுக்கான காரணமும் நாங்கள் அவனை போடணும்னு நினச்ச காரணமும் ஒன்றும் இல்லை. ஸோ நீ ஜெயிலுக்கு தான் போகிற. ஐம் சாரி. நான் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது அவன் அடிச்சு போட்டு போயிட்டான். ஐயோ சார், இப்போ கமிஷன் கேட்டால் என்ன சார் சொல்கிறது? அடுத்து நம்ம என்கவுண்டர் லிஸ்ட்டில் யார் இருக்கா ராஜ்? வேளச்சேரி மணி சார். வேளச்சேரி மணி தான் காலியை போட்டான்னு கமிஷனர் கிட்ட சொல்லி இமீடியட்டாக என்கவுண்டர் ஆர்டர் வாங்க. ஓகே சார். இந்த பக்கம் தானே பேசிட்டு இருக்கேன், நீ அந்த பக்கம் ஓடு. என்ன சார்? போ. ஹே, இனி எந்த என்கவுண்டருக்கும் டைம் எடுக்கக்கூடாது முடிவு பண்ணிருக்கேன். போ. ஹேய், போனா அப்படியே போயிருவியா? 2 அடி அடிச்சு போ. சார் தேவைப்படுத்துறா. டிபார்ட்மெண்ட் அடிக்கிறதா நினைச்சு ஆடுறா ஆடுறா. அவத்தாய் ரேட்டே 5 வயசு கீழே இருக்கிற பொண்ணுங்களுக்கு மட்டும்தான்டா. நீ பாட்டுக்கு 20, 25 தூக்கிட்டு வந்துடாத என்ன? வேளச்சேரி மணி, இந்த துப்பாக்கி தோட்டா பெண்களை வெறும் சதையாக மட்டுமே பார்க்கும் காம வெறியர்களின் வெறிக்கு பலியான நிர்பயா, ஆசிஃபா, கீதா உள்ளிட்ட பல சகோதரிகளுக்கு சமர்ப்பணம்.